திருச்சியில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக கூறி மிரட்டி 62 வயது பெண்ணிடம் சுமார் 75 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய கும்பலில் 5 பேரை போலீசார் தூக்கியுள்ளனர். முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்களா? திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 62 வயதான தனலட்சுமி. இவரை கடந்த ஏப்ரல் மாதம் செல்போன் மூலம் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார். அந்த நபர் ஹிந்தியில் பேசியதால் தனலட்சுமி தனக்கு புரியவில்லை என கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு நபர் அவரிடம் தமிழில் பேச ஆரம்பித்திருக்கிறார். அவர், ஹலோ, நான் ஒரு சிபிஐ ஆபீசர் தெரியுமா என கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், உங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி போலி சிம் கார்டு வாங்கியிருக்காங்க, அந்த சிம் கார்டு மூலம் பல குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு என்று விளக்கி கூறியிருக்கிறார். தொடர்ந்து ஆட்கள் மாறி மாறி பேசி கடைசியாக, இந்த வழக்கில் உங்களை கைது பண்ணாமல் இருக்கணும்னா 15 லட்சம் ரூபாய் அனுப்பணும் என்று கூறியுள்ளனர். பாத்ரூம் கூட போக விடாமல் வயதான பெண்மணியை உட்கார வைத்து பேசியே மிரட்டி, இங்க பாருங்க, நாங்க சொல்றத கேட்கலனா கைது பண்ணிடுவோம், கடைசி வரைக்கும் கடிதிங்க வேண்டியதுதான் என பயமுறுத்தி தனலட்சுமியை கடும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அந்த கும்பல். தன்னை விட்டால் போதும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்ட தனலட்சுமி அவர்கள் கேட்ட தொகையை கொடுத்துவிட்டு சனியன் தொலைஞ்சது என்று நிம்மதியாக ஒதுங்கிக் கொள்வோம் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அதன்படி அவர்கள் கேட்ட தொகையை அவர்கள் கூறிய வங்கிக் கணக்கில் அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் விடாத அந்த கும்பல் விசாரணை 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 என அடுத்தடுத்து போன் செய்து தொடர் மிரட்டல்களை விடுத்துக் கொண்டே இருந்துள்ளனர். டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி அரசு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கிய போதும் அது பற்றியெல்லாம் அறிந்திராத தனலட்சுமி அந்த கும்பலிடமிருந்து தப்பவும் வழியில்லாமல் நிம்மதியை தொலைத்து தவித்து வந்தார். அந்த கும்பல் கடைசியில் 4 தவணைகளாக 74,75,303 ரூபாய் பணத்தை மிரட்டியே பெற்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்படுகிறோமோ என்பதை உணர்ந்த தனலட்சுமி அந்த கும்பலின் செல்போன் இணைப்பை துண்டித்துவிட்டு திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனே வழக்கு பதிவு செய்த போலீசார் நவீன தொழில்நுட்ப டீம் உதவியுடன் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க களத்தில் இறங்கினர். தனலட்சுமி பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கு குறித்து விசாரித்ததில் அது கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சி பகுதியில் இருப்பது தெரியவந்தது. உடனே அங்கு சென்ற தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை செய்ததில் அந்த வங்கிக் கணக்கு தொடங்க உடந்தையாக இருந்த கோவையைச் சேர்ந்த சரவணகுமார், திருவள்ளூரைச் சேர்ந்த ஆலன் மார்டின் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். அவர்களை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் சேலத்தைச் சேர்ந்த அருண் பிரசாத், திருப்பூரைச் சேர்ந்த மன்சூர் கான், கோவையைச் சேர்ந்த ஜோ என்கின்ற சாம்பால் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 3 செல்போன்கள், போலி வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கான அனைத்து ஆவணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றி உள்ளனர். இந்த வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி பணத்தை கறந்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது ஒரு மோசடி என அரசு பல்வேறு விதமாக அறிவுறுத்தியும் அது பற்றி அறிந்திராத ஒரு சிலர் இதுபோன்ற கும்பல்களிடம் சிக்கி பணத்தை இழந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகள் சிக்கும் போது கடுமையான தண்டனைகள் வழங்கினால் மட்டுமே இதுபோன்ற கும்பல்கள் மீண்டும் உருவாகாமல் தடுக்கப்படும் என பலரும் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளனர்.